ஒரு சிறு கதையாக இருந்தாலும் ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய கதை. ஒரு அப்பாவும் மகனும் பேருந்துல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது மகன் அப்பாவிடம் சொல்றான், அப்பா அங்க பாருங்க, மரங்கள் எல்லாமே நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டே போகுதுப்பா அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, ஆமா கண்ணு அப்படின்னு. மறுபடியும் பையன் அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா அங்க பாருங்கப்பா, மேகங்கள் எல்லாமே நம்ம கூட வேக வேகமா ஓடிட்டே இருக்கு. அப்ப அப்பா சொன்னாரு, ஆமா ரொம்ப அழகா இருக்குல்ல கண்ணு அப்படின்னா. இதை கேட்டுட்டு இருந்த பேருந்துல இருந்த ஒரு நபர் அந்த அப்பாவை கூப்பிட்டுட்டு, நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? அந்த பையனை நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்க வேண்டியது தானே, இல்லைன்னா நீங்களாச்சும் விளக்கம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே. அப்போ அந்த அப்பா சொன்னாரு, என் பையனுக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது, இப்பதான் அறுவை சிகிச்சை முடிச்சு அவன் முதலா உலகத்தை பார்க்கிறான் என்கிற பதில் அந்த அப்பா சொன்னார். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்கள்ல உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்காம நம்மளை இன்னைக்கும் தப்பா நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? இதே மாதிரி நாமளும் சில பேரை உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்காம இப்போ தப்பாவே புரிந்து கொண்டே இருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. அப்போ இது சரியா தவறா என்று கேட்டா இத பெர்செப்ஷன் சொல்லுவோம். த வே ஐ திங்க். நான் ஒரு நிகழ்வை அல்லது ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறேன், அது நான் நினைக்கிறது தான் சரி என்று நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதா சரி என்று நான் சொல்றேன். இல்லைங்க, நான் 6 தான் எழுதினேன்னு என் இடத்துல இருந்து பார்த்தா சரி. ஆனா என் எதிரில் இருக்கிற நீங்க சொல்றீங்க, இல்ல இது 9 தான் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னா உங்க இடத்துல இருந்து புரிந்து கொண்டால் அதுவும் சரிதான். இத வாழ்க்கையில ஏதாவது இனி மேற்கொண்டு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லையோ இல்ல சில மனிதர்களையோ இதை பயன்படுத்தினா, இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினா 2 வகையில அந்த நிகழ்வை அல்லது மனிதனை நாம பார்க்க முடியும், நம்ப முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒன்று நேர்மறையா பார்க்கலாம் அல்லது எதிர்மறையாக பார்க்கலாம். எதிர்மறையான செயல்களையும் நேர்மறையாக பார்ப்பதற்கு முயற்சி செய்தால் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் என்கிறத இதுல இருந்து நான் புரிந்து கொண்டேன். நீங்க என்ன புரிந்து கொண்டீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க.